நீங்கள் ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு அது தனக்கு தான் சொல்லிட்டு எடுத்துட்டு உங்கள் மேலே கேஸ் போகிற அளவுக்கு ஆளாக்கிறாதுன்னு சொன்னது எனக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. பெரிய சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு கீழே அத்தனாயிரம் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவன் அந்த அம்மா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அது. அலசி ஆராய்ஞ்சு எது நல்லது எது கெட்டது, இவங்க பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் அந்த வீடியோவை பாருங்க. இது உங்களுக்கு பயந்துகிட்டோ இல்லை இவங்க நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டோ நான் பேச கிடையாது. நான் கேஸ் போடுறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணல இல்லையா. நான் இங்கே என்ன பண்ணோம், என்ன செஞ்சிட்டோம், யாரை ஏமாற்றணும், ஒரு தாயாக மதிச்சு தான் இது வரைக்கும் உங்களை மனசில் நினச்சிட்டு இருக்கோம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கட்டிய ஆலயம்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இது வரைக்கும் உண்மையாக தான் நடத்திட்டு வரும், இது வரைக்கும் உண்மையாக தான் பண்ணிட்டு வரும். யாரும் ஏமாத்தியோ யார் மனதும் புண்படுத்தியோ யாருடைய காசை பிடிங்கோ சத்தியமாக கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணுற ஒரு கும்பலும் இருக்கிறத பார்த்து தான் நான் அந்த வீடியோவை எதாச்சியாக போட்டேன். கடவுளை நம்புங்க, சாமியை நம்புங்க, சாமி வேஷம் போடுற ஆட்டம் போடுற ஆசாமிகளை நம்பாதீங்கன்னு அதை வச்சு தான் சொன்னனே தவிர இவங்க என்னாருன்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை. அதுவும் நான் உங்களை சொல்லலை. உங்கள் வீடியோவை நான் பார்ப்பேன், சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது பண்ணிட்டு வராங்க, இது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது யார் செஞ்சால் என்னம்மா, அரசியல்வாதி செஞ்சால் என்ன, ஆன்மீகத்தில் திறங்க செஞ்சால் என்ன, எல்லாமே மக்களுக்காக போய் சேருது. உங்களோட ஆன்மீக பணி தொடரட்டும், மக்கள் நலனுக்காக நீங்கள் செய்கிற பணிகள் சிறக்கட்டும். அம்மனின் அருள் ஆசை என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் அமைச்சு ஃபார்வர்ட் பண்ண மெசேஜை பார்த்துட்டு சீக்கிரமாக வார்த்தைகளை விட்டுட்டீங்க. அது சொன்ன ஒரு வார்த்தைன்றது மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. உங்களை நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு உங்கள் கோயில் தெரியாதுங்களா, இல்லை நீங்கள் யாருன்னு தெரியாதா, நான் நேராக வந்துட்டு நான் சொல்லிட்டு போகிறோம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் செய்கிறேன், எனக்கு என்னம்மா பயம், உண்மையை பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம், சொல்லிட்டு போகிறேன். நான் ஏன் நான் வீடியோவில் பேசணும், ஏன் வீடியோ மூலயமா உங்களை பற்றி நான் தப்பாக சொல்லணும், சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு ஆலயங்கள் கட்டியாச்சு. ஆனால் நம்ம ஒரு மேலே இருக்கிற ஒரு ஆன்மீகவாதியை நம்ம போய் பார்க்குறோம், ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்படின்ற பட்சம்